நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே ஊற வச்ச சன்னாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின தக்காளியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு அது கூடவே அரைச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்ச தக்காளி, உப்பு, பச்சை மிளகா சேர்த்துட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். வேக வச்ச சென்னா சேர்த்துட்டு கொஞ்சமாக சென்னா மசாலா மேலே தூவிட்டு கொத்தமல்லி தூவி கொதிக்க வச்சு இறக்குனா சுவையான சென்னா மசாலா ரெடி. இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.